பேசுறவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். இந்த மாதிரிலாம் சொன்னார், இவர் இல்லைன்னு சொல்லுவார், தனக்கு ஒண்ணு இல்லைன்னு. அதனால அவர் கொஞ்சம் மாத்தினுட்டார். இவர் யார் தெரியுமா? கண்ணனுடைய திருவடிகள்ல நீங்காத காதல் படைத்தவர், ராமனுடைய திருவடிகள்ல நீங்காத பிரேமம். ராமானுஷர்னா அழறதுக்கே ஆரம்பிச்சுடுவார். அதே போல சுவாமி நாதமுனிகள்னு சொன்னா அத்தனை ஸ்ரீசூக்திகளும் தெரியும், அத்தனை ஆழ்வாருடைய சம்பந்தமும் பெற்றவர். இவர் கொண்டாடினார். நான் உடனே எழுந்திருந்து இல்ல சுவாமி அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு என்னால சொல்ல முடியுமா? கீழே என்ன கொண்டாடச்சே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். இப்போ ஒரு பெரியவனுடைய சம்பந்தத்தை வச்சு என்ன கொண்டாடச்சே நான் வேண்டான்னு சொல்லவே முடியாது. ஆமா ஆமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது தானே எனக்கு ஏற்றமே. அதனாலதான் இப்ப திருமங்கி ஆழ்வார் சொன்னார், நீ பிராமணன் க்ஷத்திரியன்னு சொன்னா பயந்துன்னு வாயை திறக்கணும். நான் பகவானுக்கு அடியவன் சொல்லிப்பாரு, பயப்படாம வாயை திறக்கலான்னு விட்டார். அந்த குலத்துக்கு பயப்பட தேவையே கிடையாது இல்லையோ. அந்த குலம் கிடைக்கும்ங்கிறத குலம் தரும், செல்வம் தந்திடும், நிறைய கிடைக்கும் செல்வம், ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அக்ஷரகதி பரமம் பதம் வா கஸ்மேஜித் அஞ்சலி பரம் வகதே விதீர்ய அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதே கோயம் உதார பாபா. ஸ்ரீரங்கநாச்சியாரை போய் சேவித்தோம்னா எத்தனை செல்வம் வேணுமோ கொடுப்பள். பெருந்தேவி தாயாரை சேவித்தா அத்தனையும் கொடுப்பள். அலர்மேல் மங்க தாயாரை சேவி